கோவையில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கிய நிலையில் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். மேலும் சாக்கடை நீரும் மழை நீருடன் கலந்ததால் வாகன ஓட்டிகளும் பாதசாரிகளும் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். காஞ்சிபுரத்தின் மிகப்பெரிய ஏரியான தாமல் ஏரி தனது முழு கொள்ளளவை எட்டி நிரம்பியது. களங்கள் வழியாக உபரிநீர் வெளியேறி வரும் நிலையில் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர். காந்தி தாமல் ஏரியை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தற்போது 3 களங்கள் வழியாக 430 கன அடி நீர் வெளியேறி 2319 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. வேலூர் தொரப்பாடி ஏரி தனது முழு கொள்ளளவை எட்டி உபரிநீர் ஊருக்குள் புகுந்துள்ளதால் மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். ஏரி கால்வாயை முறையாக தூர்வாரவில்லை என்கிற குற்றச்சாட்டு ஏற்கனவே எழுந்துள்ள நிலையில் உபரிநீர் ஊருக்குள் புகுந்துள்ளதால் அனைத்து தரப்பு மக்களும் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.